ஹலோ நண்பா. எக்ஸாம் டைம் வந்துச்சு. புக் ஓப்பன் பண்ணி உட்கார்றீங்க. ஆனா எப்படி படிக்கணும் என்று தெரியலையா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி படிச்சா மார்க் வரும்? எப்படி படிச்சா பாஸ் ஆகலாம்? இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கா நண்பா? நீங்க மட்டும் இல்ல. 90% ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. ஆனா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல எப்படி ஈஸியா படிக்கலாம்? எப்படி அதிக மார்க் எடுக்கலாம்? எப்படி டாப்பர் மைண்ட் செட் டெவலப் பண்ணலாம்? எல்லாமே கிளியரா புரியும். நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இப்பவே லைக் பண்ணுங்க. மேலும் எக்ஸாமில் சக்சஸ் ஆக ஹெல்ப் பண்ணும் வீடியோஸ் பார்க்க லிமிடெட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த எக்ஸாம்ல நான் கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பேன். இந்த கமெண்ட் தான் உங்க சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரியாலிட்டி, ஸ்டூடெண்ட் ஃபீலிங். நண்பா, எக்ஸாம் டைம் வந்த உடனே ஸ்ட்ரெஸ் வரும், ஃபியர் வரும், புக் ஓபன் பண்ணுவோம். ஆனா மைண்ட் ஃபோக்கஸ் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ் படிப்போம், அப்புறம் ஃபோன் எடுத்துக்குவோம். டைம் வேஸ்ட் ஆகும். அப்புறம் கில்ட் வரும். நம்மால முடியாது போல நியூ ஃபீல் பண்ணுவோம். ஆனா நான்பா, உண்மை என்னன்னா, உங்களால முடியும். கரெக்ட் மெத்தட் தெரிஞ்சா போதும். இம்பார்ட்டன்ட் ட்ரூத், சீக்ரெட். நண்பா, டாப்பர்கள் இன்டெலிஜென்ட்டா இருப்பதால டாப்பர் ஆகல. அவங்க கரெக்ட் மெத்தட் ஃபாலோ பண்றதால டாப்பர் ஆகுறாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட டாப்பர் ஆக முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், கன்சிஸ்டன்சி. டெய்லி படிக்கணும். ஸ்டெப் 1, ஸ்மால் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நண்பா, ஒரே நாள்ல ஃபுல் சிலபஸ் பாடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அது இம்பாசிபிள். இன்ஸ்டெட் ஸ்மால் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. ஒரு டாபிக் படிக்குங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் வந்தா இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்தா சக்சஸ் வரும். ஸ்டெப் 2, ரிமூவ் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன். நண்பா, ஃபோன் தான் பிகெஸ்ட் எனிமி. ஸ்டடி டைம்ல ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஃபோனை சைலண்ட் மோட்ல வைங்க அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வைங்க. ரிமீம்பர், டெம்பரரி என்டர்டெயின்மெண்ட் விட பெர்மனன்ட் சக்சஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 3, ரிவிஷன் சீக்ரெட். நண்பா, ஒரு டாபிக் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணலனா அது ஒன் டேவில் மறந்து போயிடும். ஆனா ரிவிஷன் பண்ணினா எக்ஸாம் வரைக்கும் நினைவில் இருக்கும். டாப்பர்கள் டெய்லி ரிவிஷன் பண்ணுவாங்க. அதனால தான் ஹை மார்க் எடுக்கிறாங்க. நண்பா, இந்த மாதிரி ரியலா யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேண்டும்னா லிமிடெட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல் உங்க சக்சஸ்க்காக தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்க கோல் அச்சீவ் பண்ண இந்த சேனல் ஹெல்ப் பண்ணும். நண்பா, உங்க பேரண்ட்ஸை நினைச்சு பாருங்க. அவங்க டெய்லி ஒர்க் பண்றாங்க உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் என்று. உங்க சக்சஸை பார்க்க தான் அவங்க ட்ரீம். இந்த எக்ஸாம் அவங்க ட்ரீமை ரியாலிட்டி ஆக்குற சான்ஸ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நண்பா, நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணினா டாப் ஸ்டூடெண்ட் ஆக முடியும். லேட்டா ஸ்டார்ட் பண்ணினாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டில் டைம் இருக்கு. ஸ்டில் சான்ஸ் இருக்கு. ஸ்டில் ஹாப் இருக்கு. ஸ்டெப் 4, ரைட் ப்ராக்டிஸ். நண்பா, ஜஸ்ட் ரீடிங் மட்டும் பண்ணாதீங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணுங்க. அது மெமரியை ஸ்ட்ராங் பண்ணும். எக்ஸாம்ல ஈஸியா ரைட் பண்ண முடியும். இமேஜின் பண்ணுங்க நண்பா, ரிசல்ட் டே. உங்க மார்க் பார்த்த உடனே உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும். உங்க பேரண்ட்ஸ் ப்ரவுட் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மோமெண்ட் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். அது பாசிபிள். ஆனா டுடே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஃபோனை சைடில் வைங்க. புக் ஓபன் பண்ணுங்க. ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட் டைம் டுமாரோ இல்ல. பெர்ஃபெக்ட் டைம் டுடே. பெர்ஃபெக்ட் டைம் நவ். நண்பா, காமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல சக்சஸ் ஆகுவேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க சக்சஸ் ஜேர்னி இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது நண்பா.